விட்டு தூக்கிட்டாங்க. கம்பெனி ப்ராஃபிட்டுக்காக வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. வேற வேலை கிடைக்கும்னு பேப்பர பார்த்தா எல்லாம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க வேலையா தான் இருக்குது. பீட்டர் அப்ப வீட்டுக்கு வரான். சாப்பிட கூட வரல. சிலந்தி கடிச்சதுல ஒரு மாரி இருக்குது. அப்படியே மயங்கி விழுந்துடுறான். இவன் உடம்புக்குள்ள சில பல மாற்றங்கள்லாம் ஏற்படுத்து அதெல்லாம் காட்டுறாங்க. இப்ப அப்படியே நார்மனை பார்த்தா அவருக்கு அவரே அந்த மருந்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிறாரு. ஆபத்துன்னு சொல்லி கேட்காம கான்ட்ராக்ட் போர்டு 40,000 வருஷம் எவல்யூஷன்லாம் இது கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை குடிச்சிட்டு அந்த மருந்துடைய வேப்பரை ஃபுல்லா இவர் உடம்புக்குள்ள அமைச்சிடுறாங்க. அந்த மருந்து வேலை செய்யுது. பட் அப்பன்னு பார்த்து இவரோட இதய துடிப்பு நிக்குது. என்னன்னு போய் இந்த டாக்டர் பார்க்கும்போது நார்மன் டக்குன்னு எந்திரிச்சு ஒரு கழுத்தை பிடிச்சி திரும்ப பேசிக் போக சொல்றியா அப்படின்னு சொல்லி ஒரு தூக்கி வீசி கொன்னுடுறாரு. ஏன்னா நார்மனுடைய அல்ட்ரா ஈகோ கிரீன் காப்ளினா உருவெடுத்துட்டான். பீட்டர் இங்க மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு கண்ணாடி போட்டு பாக்குறான். கண்ணாடி போட்டா கண்ணு தெரிய மாட்டேது. கண்ணை கழுனா தான் கண்ணு தெரியுது. என்ன இது வித்தியாசமா இருக்குது. இவனும் அப்படியே உடம்ப பார்த்தா உடம்புல வெயிட் போட்டுருச்சு. ஆர்ம்ஸ் செஸ்ட் எல்லாம் ஏறிடுச்சு. அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்த எம்ஜிஆர் செட் அடிச்சுட்டு துள்ளி வச்சுட்டு போறான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன், இப்ப சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம போறான். ஓகே கிச்சனுக்கு பெயிண்ட் அடிக்கணும், சீக்கிரம் வந்து ஈவினிங் அப்படின்னு சொல்றாரு அங்கிள். எம்ஜிஆரோட அப்பா வேற குடிக்காரு. அவர் எப்பத்தாலும் கத்திட்டே இருப்பாரு. சோகமா போயிட்டு இருக்கிறாங்க.